ஸோ ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா நம்ம சேனலில் கேமிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக இந்த கேமு ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும். ஏன்னா இந்த கேம் அப்படியே ஒரு ஸ்பைடர்மேன் கேமு. ஸ்பைடர்மேன் 2 PS5 ஒரு கேம் வந்துருக்குல்ல, அதை கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி அப்படியே வேறு கேம்ஸோட அப்படியே பிட்லாம் எடுத்து பிச்சு எடுத்து போட்டு இந்த ஒரு கேம் ரெடி பண்ணிடுறாங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த கேமு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். செம்ம தரமான கேமு. நான் சொன்னேன்ல ஸ்பைடர் ஹீரோ 3, பட் அது பேர் ஸ்பைடர் ஃபைட்டர் 3 தான் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அப்படி போட்டே நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எடுத்தோடனே வந்துட்டார் பாருங்க நம்ம தலைவர். இருறா மூஞ்சியை காட்ட சொன்னால் திரும்பி பார்த்தீங்கள தலைவரை தலையில் கும்பல வச்சுருக்கான். சரி ஓகேங்க, நம்ம என்ன பண்ணலாம், வேகமாக என்ன பண்ணலாம், இது ஒரு மிஷன் இருக்குது, என்ன மிஷன் பார்ப்போம். ஆனால் எடுத்தோன்னு நம்ம மிஷன் பண்ணணுமா என்ன, வேணாம். நம்ம என்ன பண்ணலாம், பறந்து போவோம் இங்கேருந்து வேகமாக எங்கேயாவது ஜாலியாக ஃப்ரீ ரோம் பண்ணிகிட்ருப்போம். எடுத்தோடனே ஃப்ரீ ரோம் பண்ணாமல் இருந்தால் காண்டாக இருக்குல்ல. ஸ்பைடர்மேன் கேம்னால ஸ்விங்கிங் பண்ணிகிட்டே ஒரு ஃப்ரீ ரோம் இருக்கு பாருங்க, அதுக்கு தான் நாங்களாம் ஃபேனே. அப்படின்னே பாதி பேர் ஸ்பைடர்மேன் கேமில் விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க. நானும் ஒருத்தன். அதுவும் இல்லாமல் ஒரு டைஹார்ட் ஸ்பைடர்மேன் ஃபேனுங்க. யாருக்கெல்லாம் ஸ்பைடர்மேன் பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாகவே இந்த கேம் செம்மையாக இருக்கும். கிராஃபிக்ஸ் தரமாக இருக்கும். ஆனால் என்ன இல்லை, ஒரு லாஜிக் மிஸ்டேக் என்னென்னா, பையன் வந்து இங்கே தான் பாருங்கிறான். இங்கே பில்டிங்கே இல்லை, ஆனால் டேரெக்டாக மேலே வெப் விட்டு பாருங்க. இது என்னது இது பாருங்கள், வெப் எங்கேயோ போச்சு. நான் பாட்டு பார்க்க போயிட்டு இருக்கேன். சரி, இப்போ நம்ம எங்கேயாவது போய் மிஷன் பண்ணிகிட்ருக்கோம். போர் அடிக்குது, ரொம்ப நாள் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல. மிஷன் கொடுத்துருக்கானுங்க, போய் முடிச்சிடலாம். இந்த பக்கம் தான் எங்கேயோ லொக்கேஷன் காட்டுது. இந்த ப்ளூ கலர் போர்ட்டலில் ஏதோ ஒரு காட்டுது. ரெட் கலர்லாம் சும்மா தெருவில் நடக்குது. அதெல்லாம் போய் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்ன பையன் அந்த பக்கம் நிற்கிறான், இது கையை இங்கே காட்டிட்டு இது என்னை மறுபடியும் காப்பாற்ற ரெடியான்னு கேட்குறான். ஓகே போகலாமா அப்புறமா போது அது பாட்டு சொல்ல போல போயிடுச்சு. ஏய் இது யாருன்னு தெரியலை, ஆனால் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு முடியாது. பொண்ணுன்றதுனால நான் முடியாதுன்னு சொல்லாமல் முடியும்னு சொல்லிட்டான் பையன். வேறு முடிக்கிறது ஒரே ஒரு வீக்னஸ் பொண்ணுங்க தாங்க, பொண்ணுங்க தான் வீக்னஸ் இன்க்ளூடிங் ஆக்சுவல். இப்போ பாருங்க ஓட்டு செம்ம பகல் இந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே அவங்க தச்சுக்கிற சமையல் சாமி யாரை கேட்ட என்ன கையில் வச்ச அட்ரா ஓட்டு செம்ம காம்போ. இந்த மாதிரி தாங்க விளையாடணும். ஓகே யாராவன் தூரத்தில் துப்பாக்கியில் சொல்கிறான். இது பொண்ணு வேலை பார்க்குறேன். அது தலைகளுக்கு தான் கூட்டம் கூட்டமாக வராங்க. எப்படியா வேலை முடிச்சா போல தேங்க்ஸ் அப்புறமா வரேன்றான். எதுக்கு வந்தால் எதுக்கு போனாலே தெரியாமல் அவன் பாட்டு வந்து போயிட்டான். ஆனால் ஏதோ பண்ணால் பார்த்தீங்களா மனுஷனுக்கு ஹேக் பண்ணா. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு மிஷன் முடிச்சிருக்கோம், கார் சேஸ். ஸோ இந்த மிஷன் என்னன்னு தெரில, போய் பார்ப்போம். வரப்போமா வரப்போமா போடுறா தலைவர் செவத்துலேயே ஓடுறான்டா. டேய் நான்லாம் ஸ்பைடர்மேனாக தெரியும் சத்தியமாக சொல்கிறேன். உண்மையாலாம் இப்போலாம் ஹெல்ப் பண்ணுறதுலாம் யோசிப்பேன். சும்மா சுற்றுறது தான் தாரமாக குதிப்பேன் அங்கே இங்கேயுமா பண்ண பின்னாடி சந்தோஷம். நம்ம பவர் கிடச்சிச்சே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் கண்ணா படம் குதிச்சுட்டு போயிட்டு தவிர ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. சரி, பீஸா டெலிவரி பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. இந்த பக்கம் டைம் கண்டு வேகமாக பண்ணலாம். ஓட வேண்டியதான், அதுக்கு முடிச்சு ஓடு. ஓட்டத்தில் பீஸா வந்து இங்கே இருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஓ இப்போதான் பேக்கே வந்திருக்கா. சடாப்பாவீங்களா ரே, இது தெரியாமல் நான் இவ்வளோ நேரம் ஆட்ட போட்டுருக்கேன் சார். நான் கொடுத்தாச்சுன்னு வச்சுருக்கேன். பீஸா வண்டி அதுதான் பீஸா வண்டிக்கே அவங்க என்ன சொல்கிறேன். எனக்கு ஸ்விங்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்விங்கிங்னா ஸ்விங்கிங்கே
கேமில் ஸ்விங்கிங் ஆப்ஷனுக்கு தனி மரியாதை இருக்குன்னு சொல்கிறான். செம்ம கேம். நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். உண்மையாகவே இந்த கேமுக்கு நான் ரொம்ப அடிக்ட். ஆனால் இப்போ அப்படியே டெலிவரி பண்ணுமே. அயன்மேனு தலை என்ன தலை பீஸா வாங்க வெயிட் பண்ணியிருக்கு. அயன்மேனு உள்ளே கொண்டு வந்து பீஸா கொடுக்க சொல்றியாடா நீ? இல்லை அயன்மேனு என்ன நல்லவன் நினைச்சேன். சரி ஓகே குத்தாச்சு. அடுத்த பீஸா என்னன்னு தெரியல. அவன்தானா 2 பீஸா தான் கொடுத்துருக்கானுங்க. ஓகே இன்னொரு எவனாவது வந்து திருட போகிறாங்க. அதனால் அவங்க போயிட்டாரு பாருமே எங்கே இருக்க அப்படின்னு கற்றுறாங்க. மாதம் முன்னாடி போயிடலாம். அது நீ ஏதோ கச்சிட்டு இருந்தா அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான்டாடே. எப்பா எங்கேயாவது அடிப்பட்டு மூக்கு அடிபட்டுற போதுரா ஸ்பைடர் மேன்டா நானே. ஓ ஏன் சமையல் பின்னாடி எக்ஸு சரி பறந்துட்டே போய் அடிக்கிறான் போட்டு சொம்மாட்டி இந்த மாதிரி தான் போட்டு பறந்து ஒரு தட்டி போட்டு பறந்து என்னடா நிப்பாட்டு கட்டுறத தெரிஞ்சு சொல்லியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேம் நான் ஆல்ரெடி ஆகிட்டேங்க. அதான் சொன்னேன்ல நான் அடிக்ட் ஆகிட்டேன். உண்மையாக இந்த கேம் நல்லா சூப்பராக இருக்கு. சரி இப்போ நம்ம வந்து சும்மா ஆடிட்டு போல சும்மா அடிச்சு ஜாலி பண்ணிட்டு போயிட்டேன்னா ஸ்பைடர்மேன் வந்து ஸ்பீடில் தான் இவங்க தான் அடிக்க போட்டு பின்னாடி அடிக்க போகிறான். யார் நீ திரும்பி போகிறாங்க ஆஸ்டேன். ஸோ ஏதோ ஒரு கிஃப்ட் பாய் கொடுத்துருக்காங்க. வேணாம் நம்ம வேணாம். ஸோ பறந்து போய் போட்டு வந்து இருக்கணும். ஒன்று லாக்அப் பண்ணி போட்டு இடுப்பு சச்சாதாப்பா. இதுக்கு தான் நான் பயிர் மேனு சும்மா வந்து ஒரு பிளஸ் யாரா நீ பின்னால் வந்து அடிப்பேன் கட்டாளிக்கு போட்டா முட்டியை வச்சு வாயிலே போட்டாங்க. கூட எப்படி வரைக்கும் நீ அடிக்க சொன்ன எங்கடா பறகுற. ஓகே ஓ இங்கே இருக்கியா? ஓகே கைஸ் சண்டை போட சொன்னாங்க. அப்பா அக்கடா வயது மணியாக அடிக்கிறீங்களா? அம்மா தலையில் படுத்துக்கிட்டாரே ஏன் தெரியல. போட்டு இவன் தான் துப்பாக்கி வச்சுருக்கான். போட்டு இவனுக்கு ஸ்பெஷல் அட்டாக்கு. இந்த ஸ்கில்ஸ் இங்கே இருக்குல்ல இது அத்தனையுமே உனக்கு ஸ்டார்டிங்லேயே கிடச்சிருமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நான் விளையாடி அன்லாக் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கில் எல்லாமே. ஆனால் செமையாக இருக்கு கைஸ். ஓ ஏங்க பாஸுங்க எப்பா செம்மையாக இருக்கா பாஸ் இன்னவே. ஆமாம் இன்னும் அட்டி பாஸு. ஐயோ பாசு கொடுக்குறதுக்கு கொடுத்துறேனே. சரி பாசு அதுதான் இந்த பாதிப்பு கஷ்டம். ஆடு மாதிரி வருவாங்க அவ்வளோதான் சாவு. இவனை யாருக்கிட்ட டிடிச்சிடா என்னன்னா நீ கேம் பிளே வீடியோவும் போடுற எடிச்சும் போடுறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நம்ம சேனல் வந்து மல்டி கண்டென்ட்டு எது வேணால் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சேனல் தான். ஸோ இன்னுமே இந்த விஷயம்லாம் இருக்குது மக்களே. இது மட்டும்தான் இருக்கா அப்போ கேம் போரிட்டாங்க. நீங்கள் முடிக்க புதுசாக நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ யாருக்கும் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமை பற்றி சொல்லுங்கள். இந்த வீடியோவே அனுப்பிச்சுடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிடுங்கப்பா. ஓகேவா? பாய்.